ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தொடர்ச்சியாக கேட்டு கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்கலாம் வாருங்கள். ஸ்லோகம் 5. ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமஹ. ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமஹ. இந்த 5வது ஸ்லோகத்திற்கான பொருள்: தன் மீது உள்ள கருணையாலே தானே அவதரிப்பவன் ஸ்வயம்பு. தன் அழகிய உருவத்தாலும் நற்குணங்களாலும் நம் மனதை கவர்பவன் ஷம்பு. சூரிய மண்டலத்தின் நடுவே இருந்து நமக்கு ஒளி தருபவன் ஆதித்ய. செந்தாமரை கண்களை உடையவன் புஷ்கராக்ஷ. வேத ஒளியால் பூஜிக்கப்படும் திருநாமத்தை உடையவன் மகாஸ்வனக. ஆதியும் அந்தமும் இல்லாதவன், முதலும் முடிவும் அற்றவன் அநாதி நிதனோ. எல்லோரையும் சிருஷ்டி செய்பவன் தாத்தா. பிரம்மனையும் படைத்தவன் விதாத்தா. தான் படைத்த எல்லாவற்றையும் விட சிறந்தவன் தாதுருத்தமக. இந்த ஸ்லோகத்திற்கான மேலும் சில விளக்கங்களை காணலாம். இந்த ஸ்லோகத்தில் வரும் முதல் சொல்லான ஸ்வயம்பு என்றால் வினைகளின் பயனாக பிறவாமல் தன் கருணை மற்றும் விருப்பத்தினால் பிறப்பவர் பகவான். அதாவது நாம் எல்லோரும் நம் கர்ம காரணங்களால் பிறப்பது. அப்படி அல்லாமல் தாமே தமது கருணையால் பிறப்பவர் தான் பகவான். எனவே அவர் ஸ்வயம்பாக தோன்றியவர், தானே தோன்றியவர், தன்னிலிருந்து வெளிப்படுபவர், தம் இச்சையினால் பிறப்பவர். ஸ்வயம்பு என்றால் தன்னிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவர், சுயமாக உருவாக்கப்பட்டவராக கருதப்படுகின்றார். இவ்வாறாக பகவானுடைய மேன்மைக்கு என்ன காரணம் என்றால், பகவான் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான். அவன் தனது லீலை காரணமாக, தனது சங்கல்பம் காரணமாக அவனுக்கே சொந்தமான தூய சத்வத்தாலான பிரகிருத்தியுடன் கூடியவனாகவும் தேவனாகவும் மனிதனாகவும் அவதரிக்கின்றான். அவனுடைய இந்த வெளிப்பாடு குறித்து தைத்திரிய நாராயணவள்ளி ஸ்வயம்பு பிரம்ம பரமம் கவினாம், அதாவது தனது அடியார்களுக்காக பரபிரம்மம் தன்மையே வெளிப்படுத்துகிறது என்பதையும், பகவத்கீதை 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயாய என்று எனது யோக மாயை மூலமாக நான் வெளிப்படுகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறாக பகவான் சுயம்பாக வெளிப்படுவான் என்பதனை ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ராவணனின் முடிவை எதிர்நோக்கிய தேவர்கள் வேண்டியதால் என்றும் உள்ள விஷ்ணு இந்த உலகில் பிறவி எடுத்தான் என்றும், அதனை மீண்டும் யுத்த காண்டத்தில் பகவான் விஷ்ணு அனைத்து லோகங்களுக்கும் சர்வேஸ்வரனான அவன் உலகின் நன்மையின் பொருட்டு அரக்கர்களை அழித்தான் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த சொல்லான ஷம்பு என்றால் தன் அழகாலும் பண்புகளாலும் அடியார்களுக்கு பெருக்கெடுக்கும் இன்பத்தை அளிப்பவர், சுகத்தை அளிப்பவர், பேரின்பத்தை விளைவிப்பவர், மங்களத்தை கொண்டு வருபவர். அது மட்டுமல்லாமல் தனது பக்தர்களுக்கு உள்நன்மை மற்றும் வெளிப்புற செழிப்பு இரண்டையும் கொண்டு வருபவர் என்ற பொருள். இந்த ஷம் என்ற சொல்லானது சுகத்தையும், பூ என்பது உண்டாக்குபவன், அதாவது இன்பத்தை பேரின்பத்தை
உண்டாக்குபவன், விளைவிப்பவன். தன்னுடைய சௌஷீல்ய, சௌலபிய, சௌந்தர்யாதி குணங்களை காட்டி பேரின்பம் அளிப்பவர். அதாவது பகவான் தன்னுடைய அவதாரங்கள் அழகு, எளிமை போன்ற பல குணங்கள் மூலமாக அனைவரையும் மகிழ வைப்பதால் ஷம்பு என்று அழைக்கப்படுகின்றான். அடுத்த சொல்லான ஆதித்ய என்றால் சூரிய மண்டலத்தின் நடுவே இருப்பவர், உருக்கிய தங்கம் போல திகழ்பவர். இது இன்னொரு பொருளையும் கொடுக்கும். அதித்தியின் மகன் வாமனன் என்ற பொருளையும் குறிப்பது ஆதித்யா என்ற சொல்லாகும். எல்லாவற்றின் மீதும் வெளிச்சம் போடுபவர் அல்லது ஒன்றே ஆனாலும் வித்தியாசமாக தோன்றுபவர். எனவே ஆதித்யா. சூரியனின் உள்ளே நாராயணன் காணப்படுகின்றார். இதனையே பிரம்மசூத்திரம் அவனே பரபிரம்மம் என்று கூறுகிறது. அவனுடைய அவதாரங்களில் இதுவும் ஒன்று. இதற்கு ஒரு உதாரணமாக எவ்வாறு மனிதர்களின் இதயங்களில் அந்தர்யாமியாக உள்ள அதே பரமபுருஷன் நாராயணனே சூரியனிலும் காணப்படுகின்றான். இவ்வாறு வெளிப்படும் அந்த பரமபுருஷனே தியானிக்கப்பட வேண்டியவன். இதனையே சாந்தோக்கிய உபனிஷத்தும் சூரியனின் ஒளி மூலமாக மலர்ந்த தாமரை மலர் போன்று அவனது 2 கண்களும் உள்ளன என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான புஷ்கராக்ஷோ என்றால் தாமரை கண்ணன். இவரே முழுமுதற் கடவுள் என்பதற்கு அடையாளமாகும். இந்த செந்தாமரை கண்கள் அவனே அனைத்தையும் ஆள்பவன் என்பதை விளக்குகின்றது. மனிதனுடைய கண்கள் அவனுடைய மகிழ்ச்சியையும் அமைதியும் எவ்வாறு எடுத்து காட்டுகின்றனவோ அதைவிட பல மடங்காக பகவானுடைய இந்த செந்தாமரை கண்கள் பக்தரின் இதயத்தில் உள்ள அனைத்து துக்கங்களையும் மாயாஜாலமாக உயர்த்தி அமைதி, மகிழ்ச்சி மற்றும் பரிபூரணத்தால் நிரப்பும் பகவானின் தெய்வீக தன்மை வெளிப்படுகின்றது. அடுத்த சொல்லான மகாஸ்வனக என்றால் உயர்ந்த ஒளியை உடையவர், அதாவது வேதங்களால் போற்றப்படுபவர், கம்பீரமான நாதத்தை உடையவர். அதாவது அவரிடமிருந்து வெளிப்படும் அந்த நாதமே வேதம் எனப்படும். வழிபடுவதற்கு உவப்பான திருநாமத்தை உடையவன், அருமையான குரல் வளம் உடையவர். இந்த மகாஸ்வனக என்பதனை 2ஆக பிரித்து பார்த்தால், மகா என்றால் பூஷிதற்கு உகந்த, அதாவது போற்றுதற்குரிய, ஸ்வன என்றால் சப்தத்தை, அதாவது திருநாமத்தை உடையவன். சப்தம் என்றால் வேதம், அதாவது ஸ்ருதியை குறிக்கும். இவ்வாறு மகா எனப்படும் அந்த இடி முழக்கம் போன்ற பெரிய ஒலிக்கு மூச்சாக, அதாவது வேதங்களையே பெரிய சுவாசமாக கொண்டவர் பகவான் என்பதை குறிக்கின்றது. அடுத்த சொல்லான அநாதி நிதனோ என்றால் முதலும் முடிவும் அற்றவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், நித்திய யுவாவாக உள்ளவர். அதேபோல் பிறப்பும் இறப்பும் அற்றவன், காலத்தினால் மாறுபாடு அற்றவன், நித்தியமானவன். அதாவது பசி, பிணி, மூப்பு, துன்பம் எதுவும் இல்லாத எப்பொழுதும் யவனமான திருமேனி உடையவன், முதலும் முடிவும் அற்றவன். இந்த உலகையே படைத்த அவனுடைய அந்த திருமேனி நித்தியமான திருமேனி. அவன் அவதாரங்கள் எடுக்கும் பொழுது கூட இந்த உலகில் உள்ள சரீரங்கள் போல அல்லாமல் தொடக்கமும் முடிவும் அற்றவனாகவே உள்ளான். அவன் பரமபதத்திலிருந்து ஒரு நாடக மேடைக்கு வந்து செல்லும் நடிகன் போன்றே அவதரித்து செல்கின்றான். அடுத்த சொல்லான தாத்தா என்றால் உலகை படைக்க முதலில் நான்முகனை, பிரம்மனை தன் கர்ப்பமாக படைத்தவர். படைப்பவனும் அவனே, ஆதிசேஷ வடிவில் உலகை தாங்குபவனும் அவனே, எல்லா அசேத்தனங்களின் தொகுதியும் எல்லாவற்றுக்கும் விளைநிலமும் ஆகிய மூல பிரகிருத்தியின் கண் சேத்தனர்களின் தொகுதியாகிய பிரம்மதேவர் என்னும் கர்ப்பத்தை வைப்பவர் பகவான் விஷ்ணு. அனுபவத்தின் அனைத்து துறைகளையும் ஆதரிப்பவர். தாத்தா என்றால் சிருஷ்டிப்பவன், தேவர்கள் மற்றும் பிரம்மன் உள்பட அனைவரையும் உண்டாக்குபவன், யாவரையும் உண்டாக்குபவன். இவ்வாறாக இந்த உலகத்திற்கு அடி மூலக்கூறாக விளங்குபவர் தாத்தா எனப்படும். அடுத்த சொல்லான விதாத்தா என்றால் எல்லா செயல்களையும் அவற்றின் பலன்களையும் விசேஷமாய் உண்டாக்குபவர்.
பிரம்மனாகிய அந்த நான்முகனின் கர்ப்பத்தை வளர்த்து உற்பத்தி செய்தவர். இவ்வாறு கர்ப்பத்தை காத்து அவற்றை விசேஷமாக வெளிக்கொணர்வதால் அவன் விதாத்தா என்று அழைக்கப்படுகின்றான். கடைசி சொல்லான தாத்துருத்தமக என்றால் அந்த பிரம்மனை காட்டிலும் சிறந்தவர், நான்முகனை காட்டிலும் மேலானவர், உயர்ந்தவர், மிக நுட்பமான அணுவை போன்றவன். இந்த சிருஷ்டியை படைக்கும் அந்த நான்முகனான பிரம்மனை காட்டிலும் சிறந்தவன். ஏனென்றால் நான்முகனுக்கே கர்ப்பத்தை அளித்தவன் பிதாமகனான மகாவிஷ்ணு. எனவே விஷ்ணுவே உயர்ந்த தத்துவம் என்று இதிலிருந்து தெளிவாகிறது. இதனையே தைத்திரிய நாராயண வள்ளியும் நாராயணனே உயர்ந்த தத்துவம் ஆவான் என்பதை தத்துவம் நாராயண பரக என்று விவரிக்கின்றது. இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமலவிழியோன் இசை வடிவன் அனாதியானோன் பிரியோன் பலன் தரும் உத்தமோத்தமன். மீண்டும் இந்த ஸ்லோகம் ஸ்வயம்பூ சம்புராதித்யே புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ தாதா விதாதா தாத்துருத்தமஹ. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ண வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். நமஸ்காரம்.